அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிரான அமலாக்கத்துறை மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கர் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனை அடிப்படையில் திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தயாரிப்பாளர் நிதிஷ் ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது. மேலும் இந்த வழக்கில் ஆகாஷ் பாஸ்கர் தனக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கர் உள்ளிட்டவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தடை விதித்தது. இந்த நிலையில் தமக்கு எதிராக தடை உத்தரவு இருந்த நிலையில் அமலாக்கத்துறை தமக்கு நோட்டீஸ் அனுப்பதாக அமலாக்கத்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் அமலாக்கத்துறையினுடைய இயக்குநர் உள்ளிட்டோர் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறைக்கு எதிரான அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் மீதான விசாரணை நீதிபதிகள் கே மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியும் அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறைக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து அமலாக்கத்துறையின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.